ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வர பண்டிகை சீசன்லலாம் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்வோம். ஸோ அப்படி தேங்காய் பால் வந்து வீட்லேயே எப்படி ஈஸியாக எடுக்கலாங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்க வேண்டியதில்லை, வீட்லேயே எடுக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து தேங்காயை வந்து துருவியோ இல்லைன்னா சின்ன சின்ன பல்லாக்கிட்டு அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அதை ஃபைனாக துருவி மாதிரி எடுத்துக்கணும். தேங்காய் நம்ம எவ்வளோ நிறைய எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட பாலோட கிடைக்கிறதோட குவான்டிட்டியும் திக்னஸும் மாறும். ஸோ அதை நம்ம துருவி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையில் இந்த மாதிரி முதல்ல இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னென்னா தண்ணியை வந்து ஒரேடியாக நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் முதல் பால் வர்றது வந்து நல்லா திக்காக வரும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற தேங்காவோட குவான்டிட்டியை பொறுத்தும் நம்மளோட பால் வந்து எவ்வளோ திக்காக வருது அப்படிங்கிறதும் இருக்கும். நம்ம கொஞ்சமான தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா நமக்கு அவ்வளோவா வராது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு அரை மூடி, பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காவாவது போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய பாலும் கிடைக்கும். அதே மாதிரி முதல் பால் வந்து திக்காக கிடைக்கும். ஸோ நான் இப்போ முதல் பால் எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது பாலுக்கு வந்து மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ பிழிஞ்சு எடுத்தோன்னா ரெண்டாவது பால் வந்து அவ்வளோ திக்காக இருக்காது, ஆனால் கொஞ்சம் தின்னாக கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். ஸோ நம்ம வேணால் அதோடையே நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கு பதிலாக கையில் இந்த மாதிரி பிழியறதுக்கு பதிலாக சில பேர் துணிலையும் பிழிஞ்சு எடுப்பாங்க, அந்த மெத்தடும் இருக்குது. ஆனால் இது பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் இது தான் பண்ணுவேன். 2 ரவுண்டு பால் எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் போட்டு நம்ம அந்த பாலையும் வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அடியில் இன்னும் ஏதாவது கொஞ்சம் அந்த திப்பி மாதிரி தேங்காயில் இருக்கிறதா இருந்தாலும் அதுவும் போயிட்டு நமக்கு ஃபுல்லான ஃப்ரெஷ்ஷான அந்த தேங்காய் பால் அப்படியே கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசர்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.